இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்ஃபேஸ் மாடலிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சர்ஃபேஸ் மாடலிங்னா என்னது, இதில் கேடிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 ஒர்க் பெஞ்ச் இருக்குது. எஃப்எஸ்டி ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் பெஞ்சு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வயர் ஃப்ரேம் ஸ்டைல் ஒர்க் பெஞ்சு, நம்ம அதேமாதிரி வந்து ஜென்ரேட்டிவ் ஷேப் டிசைன் ஒர்க் பெஞ்சு இதில் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் சர்ஃபேஸ் அப்படின்னாலே வந்து நம்ம கவு தான், நம்ம அது ஸ்ப்ளைன் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து G0, G1, G2, G3 இது கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து நம்ம பார்ட் மாடலிங்கில் பண்ண முடியாததை வந்து சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணி நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஏன்னா சில காம்ப்ளெக்ஸ் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து பார்ட் மாடலிங்கில் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம சர்ஃபேஸ் மாடலிங்கில் தான் வந்து பண்ண முடியும். சர்ஃபேஸில் பண்ணிவிட்டு நம்ம சாலிடாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சில காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து அதுக்காக வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது நம்ம சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து கிடையாது, திக்னஸ் நமக்கு கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து கஷ்டமான கவுஸு, அது ரொம்ப சிக்கலான டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து பண்ணுறதுக்கு வந்து இது வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிவ், ஏரோஸ்பேஸு, அப்புறம் வந்து கன்சூமர் ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாம் வந்து இந்த சர்வீஸ் டிசைன்ஸ்க்கெலாம் வந்து இந்த நம்ம சர்ஃபேஸ் மாடலிங் வந்து யூஸ் பண்ணலாம். கான்செப்ஷனல் டிசைன்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டிசைன்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதை வந்து ஈஸியாக வந்து ஷேப்ஸை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து இன்ட்ராக்டிவ், அதாவது நம்ம வந்து இதை பார்ட் மாடலிங்குள்ளே வந்து நம்ம ஹைப்ரிட் டிசைனாகவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதோட இப்போ இந்த கார்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கான்செப்ஷனல் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரேம்ஸு, அதே மாதிரி வந்து ஏரோஸ்பேஸில் இருக்கக்கூடிய டிசைன்ஸு, இந்த மாதிரி நமக்கு காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸு எல்லாம் வந்து நம்ம இதில் வந்து மாடல் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து சாலிடாக வந்து செஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து க்ளோஸ் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். இந்த பியூட்டிஃபுல் அதை ஏ கிளாஸ் சர்ஃபேஸ் மாடலிங் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து இதில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இதில் ஒர்க் ஃப்ளோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு கான்செப்ஷனல் டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து எஃப்எஸ்டி இதில் வந்து 3 ஒர்க் பெஞ்ச் இருக்குது. கேடிஆரில் ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் பெஞ்சில் வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு செட் ஆஃப் எல்லாமே வந்து நம்ம ஹைப்ரிடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒர்க் பெஞ்சிலேருந்து இன்னொரு ஒர்க் பெஞ்சுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ வந்து இனிஷியலாக வந்து எஃப்எஸ்டியில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வயர் ஃப்ரேம் சர்ஃபேஸ் டிசைன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்டி தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஒர்க் பெஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹைப்ரிட் பார்ட் மாடலிங்கில் இது எல்லாத்துக்கூடையும் கம்பைன் பண்ண முடியும். பண்ணி வந்து ஃபைனல் ரிசல்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இது ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் பெஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் மாடலிங் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டைமென்ஷனல் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ண முடியும். திக்னஸ் கிடையாது, முன்னாடியே சொன்னது மாதிரி மாஸ் ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது. ஸோ வந்து இது ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சர்ஃபேஸ் மாடலில் கூட இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ இண்டிபெண்ட்டாக வந்து ஃப்ரீ ஃபார்ம் சர்ஃபேஸஸ் வந்து இதில் பண்ண முடியும். இதில் வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் டூல் இருக்குது. சர்ஃபேஸ் வந்து அனாலிசிஸ் எந்த அளவுக்கு வந்து அதோட கிளாஸ் ஏ கிளாஸ் சர்ஃபேஸ் மாடலிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அஸ் வெல் அஸ் வந்து பார்ட் மோட் கூட வந்து நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ரீ ஸ்டைலுக்குள்ளே போகும்போது நம்ம பேராமீட்டர் செட் பண்ணணும். இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸு, மினிமம் டீவியேஷன், டியூனிங், இந்த மூணு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸில் ஷேப்பில் ஜென்ரல் டேப்பில் போய் நம்ம பண்ணணும். ஃப்ரீ ஃபார்ம் சர்ஃபேஸ் டிசைனில் பார்த்திங்கன்னா இதில் வந்து காம்ப்ளெக்ஸு, ஆர்கானிக், ஸ்மூத் 3D ஷேப்ஸு, ஃப்ரீ ஃபார்ம் சர்ஃபேஸஸ், கிளாஸ் ஏ சர்ஃபேஸஸ் இதெல்லாம் வந்து இதில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து இதை வந்து இன்ட்ராக்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து நல்லா வந்து பியூட்டிஃபுல், நல்லா வந்து ஈஸியாக இருக்கும். ஃப்ரீ ஃபார்மில். ஸோ இதில் டூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா ஜிஎஸ்டி, ஜென்ரேட்டிவ் ஷேப் டிசைனில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை மேனிப்புலேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கல்ப்ட் லெவல் சர்ஃபேஸ் டிசைன்ஸும் நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி கிளாஸ் ஏ குவாலிட்டி சர்ஃபேஸஸ் வந்து நம்ம ப்ரிசியஸாக வந்து ஸ்மூத்தாக வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து வெஹிக்கிள்ஸு, கன்சூமர் ப்ராடக்ட்ஸை யூஸ்ஃபுல்லாக வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து
கேஸ் டர்பைன் பிளேட்ஸு இதெல்லாம் டர்பைன் பிளேட்ஸ்லாம் வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியும், க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ ஜென்ரேட்டிவ் சர்ஃபேஸ் டிசைன் ஜிஎஸ்டின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸு. இதில் வந்து வயர் ஃப்ரேம் அண்ட் சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து அட்வான்ஸ்டு ஷேப்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. இது வந்து நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் பண்ணிக்கலாம். பார்ட் மாடலிங் ஒர்க் பெஞ்ச் கூட ஹைப்ரிட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், மாடலிங் பண்ண முடியும். ஸோ வந்து இது அதுதான் சொல்லியிருக்காங்க, ஹைப்ரிட் டிசைன்ஸ் இதில் வந்து பண்ணிக்கிற முடியும். ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆர்கானிக் டிசைன்ஸ் வந்து இதில் க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். இது பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹை குவாலிட்டி சர்ஃபேஸ், வயர் ஃப்ரேம் ஜாமெட்ரி இதெல்லாம் வந்து ஈஸிலி வந்து இதில் சாதாரண ஸ்டாண்டர்ட் சாலிட் மாடலிங் அச்சீவ் பண்ண முடியாத வந்து இதில் அச்சீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் ஃபீச்சர்ஸு, இதில் லைன்ஸு, கவுஸு, சர்ஃபேஸஸ்ஸு, இதுலேயே வந்து நம்ம எக்ஸ்ட்ரூஷன், ஃபில்லர்ஸு, ட்ரிம்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது வீடியோஸில் நம்ம பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து முக்கியமான டைம் வந்து G0, G1, G2 அண்ட் G3 கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சர்ஃபேஸும் இன்னொரு சர்ஃபேஸும் எப்படி வந்து கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ப்ளஸ் அந்த சர்ஃபேஸோட ஷேப்பை பேஸ் பண்ணி வந்து இதை நம்ம கால் பண்ணுவோம். இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். நம்ம வந்து இதை பற்றி தனியாக படிக்கும்போது வந்து அடுத்த வீடியோஸில் அது நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து G0 அப்படின்னா வந்து இது வந்து பொசிஷன் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு ஒரு சர்ஃபேஸு இன்னொரு சர்ஃபேஸ் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்த தான் வந்து G0 அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட்டு ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் இருந்தால் போதும், வெர்டெக்ஸ் ஏஜ் இது இருந்துச்சு அப்படின்னா வந்து G0 அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸோட ஃபினிஷிங் வந்து அதாவது நார்மலாக இருக்கும், ஜஸ்ட்டு நார்மலாக இருக்கும். G1 அப்படின்னா வந்து இது வந்து ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு எட்ஜு, ஒரு வேர்டெக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து சர்ஃபேஸ் ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து G1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து காமனாக வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி வந்து இருக்கும். G2 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுவும் வந்து ஜஸ்ட்டு ஒரு லைன் இருக்கும், டேஞ்சன்ட் இருக்கும், வேர்டெக்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து கர்வேச்சராக இருக்கும். கண்டினியூட்டி, அந்த சர்ஃபேஸோட கண்டினியூட்டி வந்து கர்வேச்சர் மாதிரி இருக்கும். ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சேமாக இருக்கும். G3 பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரிசல்ட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா ட்ரான்சிஷனாக இருக்கும். அதாவது ஏ கிளாஸ் சர்ஃபேஸிங் எல்லாம் வந்து நம்ம G3 சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் இருக்குது நம்ம முன்னாடியே சொன்னது தான் G0 அப்படின்னா வந்து என்ன, பொசிஷன் கண்டினியூட்டி அப்படின்னா என்ன. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு, ஒரு காமன் எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து G0 அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு சர்ஃபேஸ் எண்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு இதை வந்து வேர்டெக்ஸ் எட்ஜஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து G0. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியில் தான் வந்து சர்ஃபேஸஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி G1 அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக வந்து டேஞ்சன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து பாயிண்டில் வந்து ஸ்லோப்ஸில் வந்து இது வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு டேஞ்சன்ட் கண்டிப்பாக வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த வேர்டெக்ஸ் இந்த எட்ஜில் வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து டேஞ்சன்ட், அது இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த சர்ஃபேஸ்க்கு இடையில வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து டேஞ்சண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, டேஞ்சன்ங்கிறது வேறு, கர்வேச்சருங்கிறது வேறு. இது கர்வாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து கர்வாக அங்கே கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது அடுத்த லெவல் போய்டும். டேஞ்சண்ட்டாக இருக்கும்போது அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் நம்ம ஷேப் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதனால தான் வந்து இதை G1 கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் G2 இது பார்த்திங்க அப்படின்னா வந்து கர்வு, அந்த பாயிண்ட் கடையில் வந்து கர்வாக இருக்கணும். ஸோ அந்த ரேடியஸும் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து G2 கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இமேஜஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஒரு சர்ஃபேஸ் இது கடையில் பார்த்திங்கன்னா டேஞ்சன்ட் இருக்குது, ப்ளஸ் அந்த கர்வேச்சர் பார்த்திங்க முன்னாடி வந்து டேஞ்சண்ட்டாக இருந்துச்சு அந்த கர்வேச்சர், இப்போ வந்து இதே மாதிரி வந்து ஜஸ்ட்டு கர்வேச்சராக இருக்குது. ஸோ இது அவுட்டரில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து G2 கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம பேர். ஸோ இது கடையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கர்வேச்சராக கரெக்டாக வந்து இருக்கணும். அடுத்து வந்து G3 அதாவது ஹையர் ஆர்டர் கண்டினியூட்டி. இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு, ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம G3 யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த எக்ஸலரேஷன் இந்த ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஹை அண்ட் ஃபினிஷாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம G3 கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை செக் பண்ணுறதுக்கு வந்து செக்கர் அனாலிசிஸ் அப்படிங்கிற டூலும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்.
ஸோ வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.